أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏகதேவனின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த வார ஜும்மா உரைக்கு முன்பாக இந்த வார பத்திரிகையில் அதிகமாக தொடர்ச்சியாக வந்த ஒரு சில செய்திகளை நினைவுபடுத்திவிட்டு உரைக்குள்ள சொல்லலாம் என்று எண்ணுகிறேன். நேற்றைய பத்திரிகையில பெங்களூர்ல திடீரென்று சுற்றுப்புற சுவர் இடிந்து விழுந்து விளையாடி கொண்டிருந்த 3 சிறுவர்கள், பெரியவர்கள் 7 பேர், ஆக மொத்தம் 10 பேர் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி வந்திருந்தது. அதே போல நேற்றைய பத்திரிகையில திருச்செந்தூரில் சென்னையிலிருந்து சென்ற ஒரு குடும்பம் நின்று கொண்டிருந்த லாரி, ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணி நிற்கப்பட்ட லாரி மேல வேகமாக போய் மோதி சம்பவ இடத்திலே குடும்பத்தார் 4 பேர் பலி என்ற செய்தியை பார்த்தோம். அதே போல ஒரு சில நாட்கள் முன்பாக 25ஆம் தேதி மும்பையில கொஞ்சம் நல்ல செல்வ செழிப்பான குடும்பம், அப்துல்லா நஸ்ரீன் என்று சொல்லக்கூடிய தம்பதியினர், அவருடைய 2 மகள்கள், அக்கம் பக்கத்தில் இருக்க உறவினர்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் விருந்து போட்டு நல்ல சாப்பாடு கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு முடித்து விட்டு அவங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுக்கும்போது இவங்களும் போய் இரவு தூங்குறாங்க. திடீரென்று ஒரு விதமான சத்தம் வந்து பார்த்தாங்கன்னா 3 பேர் சம்பவ இடத்துல இறந்துடுறாங்க. உணவுல ஏதோ விஷத்தன்மை ஏற்பட்டு விட்டது. ஒரு குழந்தை மட்டும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போற வழியில இறந்து விட்டாங்க. பிபிசியில தான் நியூஸாக வெளிவந்திருந்தது. தர்பூசணி சாப்பிட்டதா அதற்கான காரணமா? ஏன்னா குடும்பத்தினர் எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க, யாருக்கு எதுவும் ஆகல. உணவு பரிமாறிய, உணவு விருந்து அளித்த அவங்க திடீர்னு இறந்து விட்டாங்க. இந்த செய்தி பெரிய இஷ்யூ ஆச்சு, வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டு அது போய்கிட்டு இருக்கிறது. அதுபோல கடந்த 22ஆம் தேதி கேரளாவிலிருந்து ஒரு குடும்பம் சுற்றுலா வந்த வால்பாறை வந்த நிலையில
குடும்பத்தோட விபத்துல பலியாகி 10 பேர் சம்பவ இடத்துல மறைஞ்சிட்டு விட்டாங்க, ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற செய்திகள் பார்த்தோம். இது ஒரு புறத்துல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது போல அன்றாடம் பத்திரிகையில இன்னைக்கு எடுத்து பத்திரிகை எடுத்து புரட்டிங்கன்னா அங்க 10 பேர் பலி, இங்க 20 பேர் பலி, குடும்பத்தோடு பலியானாங்க, விபத்துல பலியானாங்க என்ற செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அதுபோல கடந்த 2023 சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் SRS என்று சொல்லக்கூடிய இந்திய கவர்மெண்டுடைய அங்கமாக இருக்கக்கூடிய கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் 2018 இருந்து 20 வரைக்கும் ஒரு கணக்கெடுப்பு எடுத்து அதை வெளியிடுறாங்க. அந்த கணக்கெடுப்புல 1,00,000 கர்ப்பிணிகள் பிரசவத்துல இந்தியாவுல குழந்தை பிரசவிக்கிற நேரத்துல 97 கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்கள் மரணித்து விடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது 2020 கொரோனாக்கு பிறகு அதிகரித்து விட்டது என்று அந்த புள்ளி விவரம் சொல்லுது. அதுபோல WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் அவங்களும் 2023 ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. உலகத்துல ஒவ்வொரு நாளும் 800க்கும் அதிகமான பெண்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் தங்களுடைய குழந்தையை பிரசவிக்கும் பொழுது மரணித்து விடுறாங்க, இறந்துடுறாங்க. அதுக்கு இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று காரணம், அதிக ரத்தப்போக்கு காரணம், உயர் ரத்த அழுத்தம் பிபி ஹைப்பர் டென்ஷன் காரணம் என்ற சில காரணங்களை சொல்லி ஒரு புள்ளி விவரத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தியும் முதல்ல மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம இந்த வார ஜும்மாவுடைய தலைப்புக்குள்ள வந்து விடலாம். நம்ம வாழ்க்கையில பொதுவாக இன்றைக்கு வாழ்ந்து கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாரிடத்திலும் அதிகமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், நிறைய மன அழுத்தங்கள் இதெல்லாம் பரவி நிறைந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல், பொருளாதார நெருக்கடி, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இவங்களுடைய இயலாமை இதெல்லாம் காரணமாக இருந்தாலும் அதனுடைய பாதிப்பாக நிறைய பாதிப்புகளை நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய டென்ஷன், நிறைய நஷ்டம், நிறைய கஷ்டம், ஒவ்வொரு நாளும் இப்படி நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சூழல்ல நம்முடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இறைவனுடைய உதவி நமக்கு வராதா, இந்த பிரச்சனையெல்லாம் விட்டு என்னுடைய இறைவன் என்னை காப்பாற்ற மாட்டானா, எனக்கு ஏதாவது அல்லாஹ் உதவி செய்ய மாட்டானா அப்படிங்கிற ஒரு தாக்கம் நம்முடைய உள்ளத்துல இருக்கிறது. பிரார்த்தனை செய்யறோம், இறைவனிடத்துல கையேற்றோம், இறைவனுடைய உதவி எனக்கு வரல இன்னும் என்ற அதுவே நமக்கு கூடுதலான மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல்ல பார்க்கிறோம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? இறைவனிடத்துல உதவி கேட்கக்கூடிய நாம் பொதுவா ஒரு கதை சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு ஹைவேல வேகமா ஒரு ஆடி கார் போயிட்டு இருக்கிறது. போகும்போது வழியில ஒரு நானோ கார் பிரேக் டவுன் ஆகி இரவு நேரத்துல நின்றுட்டு இருக்கு. அந்த காரை பார்த்துட்டு அதுல ஒரு குடும்பத்தோட வெளியே நின்றுட்டு இருக்காங்க. என்ன செய்யறது தெரியல ஹைவேல. உடனே இந்த ஆடி கார் திரும்பி வந்து என்ன ஆச்சுன்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இங்க இருந்து 15 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டாப், அங்க போகணும், குடும்பத்தோட நடு ராத்திரில நிக்கிறீங்க, இங்க சேஃப்டி கிடையாது, சரி வாங்க டோப் பண்ணி கொண்டு போலான்னு ஆடி கார்ல நானோவை எடுத்து டோப் பண்ணி கொண்டு போலாம் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிடுறாங்க. அவர் சொல்றாரு, நான் கொஞ்சம் வேகமா போனாலும் போயிடுவேன், ஏன்னா அதுல உட்கார்ந்து ஓட்டுறது சொகுசுங்கிறது வேற, கொஞ்சம் வேகமா போயிடும். நானா காடுங்கிறது அது ஒரு வகை, அது அதிகபட்ச வேகமாக 120 மீட்டர் இருக்கும், ஆனா 100 தான் போகும். அது போதே 100ல போதான்னு தெரியாது. அந்த சூழல் அவர் என்ன பண்றாரு, டோப் பண்றதுக்கு எல்லாத்தையும் பொருத்திட்டு வேகமா போனாலும் போயிடுவேன் டக்குன்னு அழுத்திட்டு, அப்படி வேகமா போறதா இருந்தா உங்களுடைய ஹெட்லைட்டை டிண்டி படிங்க, திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருங்க, மிரர்ல பார்த்து நான் அப்படி ஸ்லோ பண்ணிடுவேன்னு அதே மாதிரி போய்கிட்டு இருக்கிறாரு. அவர் டிண்டி படிச்சாருன்னா அப்படி ஸ்லோ பண்றாரு. ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போன பிறகு பார்த்தா இரவு நேரத்துல போயிட்டு இருக்காங்க. ஒரு BMW காரை பாக்குறான், என்னடா ஆடி காரை வச்சுக்கிட்டு ஒரு 60-70 இப்படி ஸ்லோவா ஹைவேல போயிட்டு இருக்கானே, ஏன்னா விவரம் இல்லாதவனா இருக்கான்னு அவன் பக்கத்துல வந்து ஹார்ன் எடுத்துட்டு அவன் ஸ்பீடு பண்றான், ரேஸ் பண்றான். ஈகோ டச் ஆயிடுச்சு. பொதுவாகவே நம்மிடத்துல யாராவது ஒரு இந்த ஈகோவை கிளப்பி விட்டா நம்ம யார், நம்ம எப்படிப்பட்டோம், பின்னாடி என்ன சூழ்நிலையில இருக்கிறோம், என்ன பிரச்சனையில இருக்கிறோம், நம்மளை நம்பி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அந்த சிந்தனை வராது. இவருக்கு மண்டையில ஏறிச்சு, நம்ம ஆடிக்கார வச்சிருக்கோம் BMW நம்ம ஓட்டைக்கிறது வம்பளத்துக்கு போறானே பாக்கலான்னு இவர் முறுக்க ஆரம்பிக்கிறாரு, அவர் முறுக்க ஆரம்பிக்கிறாரு. 120 140 160 போயிட்டு இருக்கு 2 காரும். இவர் என்ன பண்றாரு, நானோ கார்ல முடிச்சிடா, நம்ம எல்லா டயரும் தனித்தனியா போக போகுது இன்னைக்கு, அது ஓரமானினா கூட ஏதாவது வண்டியை தூக்கிட்டு போய் ஒரு ஸ்டாப்ல விட்டுருக்கலாம், இப்படி வந்து சிக்கிட்டமே அப்படின்னு சொல்லி டிம்மிட்டு படிச்சுக்கிட்டே இருக்காரு இவரும். ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல, அவனுக்கு அந்த ஈகோ தான் பிரச்சனை, பின்னாடி நம்ம நம்பி வந்தவங்க பிரச்சனை இல்ல. அப்ப 2 பேரும் மாத்தி மாத்தி வேகமா போய்கிட்டு இருக்காங்க. வழியில ஹைவே பெட்ரோல் நிக்குது.
அவன் பார்க்குறான், அவனை கிராஸ் பண்ணி போன உடனே பெட்ரோலுக்கு பக்கத்தில் இருக்கிற செக் போஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு நானோ காரும் ஆடி காரும் ரேஸ் வச்சு கடுமையான வேகத்தில் போயிட்டு இருக்காங்க. செக் போஸ்ட்ல மறைக்கு பிடிச்சிருங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்காங்க. அவன் மாத்திரம் இல்ல, பின்னாடி ஒரு நானோக்காரன், அவன் 200 ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான், ஆடியும் பிஎன்டபிள்யூவும். பின்னாடி ஒரு நானோக்காரன் பலிவுடன் சிமிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கிறான், அவனையும் பிடிச்சி மடக்கி வைங்க அப்படிங்கிற. பார்க்கக்கூடிய மக்களுக்கு நம்மளை பார்த்தா எப்படி தெரியும்னா, அவருக்கு என்ன பாய், அவர் நல்லா தான் இருக்காரு பாய், அவருக்கு என்ன பாய், நல்ல வாழ்க்கை பாய், நல்ல தொழில் பாய். ஆனா நம்முடைய யதார்த்தம் என்ன, நம்ம என்ன சூழல்ல இருக்கோம் அல்லாஹ்க்கு தெரியும், அவனை தவிர யாருக்கும் தெரியாது. அதுக்கு ஒரு கதை மாதிரி இந்த மாதிரி சொல்லுவாங்க, நீங்க அதான யதார்த்தம். பார்க்கிறவனுக்கு இருட்டு நேரத்துல நானோக்காரன் ரேஸ்ல போறான்னு நினைக்கும், போக முடியாது, அதான் யதார்த்தம். அப்படி இறைவன் நம்மை அறிந்து வைத்திருக்கக்கூடியவனாக, நம்முடைய வாழ்க்கை சூழலை புரிந்து வைத்திருக்கக்கூடியவனாக, நம்முடைய பிரச்சனைகளை அறிந்து வைத்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப உதவி செய்யணும்ல இறைவன் நமக்கு, நம்ம இது கருணை காட்டணும்ல. கருணைக்கு அப்பாற்பட்டவனா அல்ல. நாம் நம்பக்கூடிய இறைவன் எப்படிப்பட்டவன், கருணைக்கு அப்பாற்பட்டவனா, அருள் செய்யக்கூடாதவனா, அன்பு செலுத்தாதவனா. உலகத்துல பொதுவாக கடவுள்களை நம்பக்கூடிய மக்கள் எப்படி வச்சிருப்பாங்கன்னா, கடவுள் என்றால் விகாரமாகவும் பயங்கரமாகவும் இருந்தால்தான் மக்களுக்கு ஒரு பயம் வரும். ஒருத்தனை பார்த்தா பயம் வரணும்னா, ஆஜானு பாங்க வந்து நிக்கிறாரு ஒருத்தர், நல்லா 6 அடிக்கு நல்ல உடம்புல திடகாத்திரம் வந்தா கொஞ்சம் லைட்டா பயம் வரும். என்ன அப்படின்னா பயம் வரும். அந்த பயம் வர வேண்டும் என்றால் நம்ம எல்லாம் சர்வ வல்லமையும் வைத்து அடக்கி ஆளக்கூடிய கடவுள் பயங்கரமானவனா இருக்கணும். நாக்கு தூங்கணும், கண் வெளியே வந்து கீழே கிடக்கணும், கையில பல ஆயுதங்களை வைத்திருக்கணும், 10 கை வச்சிருக்கணும், இப்படி எல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. அப்படி பயங்கரமாகவும் கொடூரமாகவும் விசித்திரமாகவும் வினோதமாக இருக்கக்கூடியவனா அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் அழகானவன், அழகையே விரும்புறான், பார்க்கிறதுக்கு கண்ணு கொத்தாது. மறுமை நாள்ல உங்களுடைய இறைவனை நீங்க பார்ப்பீங்க, முழு பௌர்ணமி நாள்ல சந்திரனை பார்ப்பது போல பார்ப்பீங்க. அவ்வளவு அழகா இருப்பான், அவ்வளவு பிரகாசமா இருப்பான். அப்படிப்பட்ட அழகான இறைவன், அவனை பற்றி திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். திருமறை குர்ஆனுடைய 1வது அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 1வது வசனத்தில் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழும் அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கானே, உங்களை பார்த்துட்டு இருக்கானே, உங்களை கண்காணித்துட்டு இருக்கானே, உங்களுக்கு எல்லா வாழ்வாதாரத்தையும் கொடுத்துட்டு இருக்கானே, அவனுக்கே உரித்தாகுங்க. அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளர், நிகரில்லாத அன்புடையவன். இந்த ரஹ்மான் ரஹீமுக்கு தமிழ்ல இப்படிதான் ஒரு வார்த்தை கிடைக்கிறது என்று அதை தமிழாக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன், அன்லிமிட்டட் அன்பாளன், அன்லிமிட்டட் அருளாளன், இப்படின்னு ஒரு தமிழாக்கம் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா அதனுடைய உட்பிரிவு, அந்த வார்த்தையுடைய வியாக்கியானம், அதனுடைய ஆழ்ந்து பிரிந்த பொருள் உணர்வு நம்ம தமிழ் வார்த்தையில சொல்ல முடியாது. அவ்வளவு அன்பு செலுத்தக்கூடியவன் அல்லாஹ். எப்படிப்பட்ட அல்லாஹ், திருமறை குர்ஆன் 7வது அத்தியாயத்துடைய 156வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வர்ஹ்மதி, அல்லாஹ்வுடைய அருள், வஷியத்து குல்ல செய்யும், எல்லா பொருட்கள் மீதும் சூழ்ந்திருக்கிறது. அல்லாஹ் எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடியவனா இருக்கிறான். எல்லா பொருளின் மீதும் தன்னுடைய கருணையும் தன்னுடைய அருளையும் புரியக்கூடியவனாக இருக்கிறான். எல்லா பொருள் மீதும் அருள் புரியக்கூடியவன் நம் மீது புரிய மாட்டானா? அளவற்ற அருளாளன், நிகரில்லாத அன்புக்குரியவன், எல்லா பொருள் மீதும் அவன் அன்புகளையும் அருளையும் புரியக்கூடியவன் நம் மீது புரிய மாட்டானா? 6வது அத்தியாயத்தில் இறைவன் பேசுகிறான், அருள் புரிவதை தன் மீது உங்கள் இறைவன் கடமையாக்கி கொண்டான். உங்களுக்கு எப்படி ஒரு தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானோ, ஒரு நோன்பை கடமையாக்கிறானோ, அது மாதிரி அல்லாஹ் தனக்கு எதை கடமையாக்கி வைத்திருக்கான் தெரியுமா? உங்கள் மீது கருணை செலுத்தும், உங்கள் மீது அன்பு செலுத்தும், உங்கள் மீது அருள் செலுத்தணும். அது அவனுக்கு அவன் கடமையாக்கி வைத்திருக்கிறான். எப்படிப்பட்ட கடவுள், எப்படிப்பட்ட இறைவன், எப்படிப்பட்ட அல்லாஹ். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இன்னும் சொல்லி காட்டுறான், ஒஹுவ, அவன் கஃபூர், மன்னிப்பவன், வதூத், அன்புமிக்கவன். அவனுடைய அன்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடியது, உங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பாலைவனத்துல பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயணி திடீரென்று தன்னுடைய உணவையும் தண்ணீரையும் சுமந்து வந்திருக்கக்கூடிய ஒட்டகத்தை துளைத்து விடுகிறார். காரணம் என்று எங்கெங்கெல்லாம் தேடுறார். திடீரென்று நம்முடைய வாழ்க்கையெல்லாம் முடிந்து விட்டது, காப்பாற்ற யாரும் இல்லை, உணவில்லை, தண்ணி இல்லை என்று நினைக்கும் பொழுது திடீரென்று ஒருத்தவங்க வந்து கண் முன்னாடி
முடிச்சு சோலை, முடிச்சு கதை என்று நினைக்கும் பொழுது கண்ணு முன்னாடி அந்த ஒட்டகம் வந்து நின்றால் போன உயிர் திரும்ப வந்து விட்டது என்ற உணர்வு வரும்ல, அது மாதிரி வந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாரோ, அதை விட தன்னுடைய அடியார் பாவம் எல்லாம் செய்துவிட்டு என்னுடைய ரப்பு என்னை மன்னிப்பான் என்று கையேந்தி வந்து நின்றால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான், அன்பு செலுத்த தயாராக இருக்கிறான், சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாவம் செய்யாம அல்லாஹ்ட்ட கேட்கல, பாவம் செய்துட்டு தெரியாம செஞ்சுட்டேன், பலகீனத்துல செஞ்சுட்டேன், வேற வழி தெரியாம செஞ்சுட்டேன், என்னை நீதான் மன்னிக்கணும் என்று நீங்கள் கேட்டால், ஒரு பயணத்தில் நீங்கள் உங்கள் வாகனத்தை துளைத்து விட்டு உங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்கும் பொழுது திரும்ப கிடைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சியோ, அதை விட அளவு கடந்த மகிழ்ச்சி அடைகிறான் அல்லாஹ் உங்கள் விஷயத்துல. நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினால் இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவ்வளவு அன்பு செலுத்தக்கூடியவர். நிறைய தருணத்துல சொல்றாங்க, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்புல தூக்கி எறிவாரா? எரிய மாட்டாள்ல. அது மாதிரி அல்லாஹ் தன் அடியார்களை நரக நெருப்புல போட விரும்புவதே இல்லை. இன்னொரு தருணத்தில் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ் கருணையை அன்பை 1000 பங்குகளாக வைக்கிறான். அதுல 999 பங்குகளை தன்னிடத்தில் வைத்து விட்டு ஒரு பங்கை தான் பூமியில இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிக்கும் கொடுத்திருக்கிறான். அப்ப ஏன் நம்முடைய கஷ்டத்திற்கு விடிவுகாலம் கிடைக்கல? அல்லாஹ்விடத்துல மன்றாடுறோம், அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்கிறோம், என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய நஷ்டத்தை, என்னுடைய துயரத்தை போக்கு என்று இறைஞ்சுகிறோம். மாறலையப்பா, மாற்றம் தெரியலையப்பா, அதே மாதிரிதான் இருக்குது என்ற சிந்தனை நம்மிடத்தில் இருக்கிறது, பெரும்பான்மையான மக்களிடத்தில் இருக்குது. என்ன காரணம்? நம்மை பார்க்கக்கூடியவன், நம்முடைய உள்ளத்தை அறிந்து வைத்திருக்கக்கூடியவன், நாலாபுரத்திலும் இருந்து சூழ்ந்து நம்மை கண்காணிக்கக்கூடியவன், எல்லாமே தெரியும் அவனுக்கு. நம்முடைய எல்லா கஷ்டமும் தெரியும், எல்லா நஷ்டமும் தெரியும். பார்த்துட்டு கொடூர புத்தியில சந்தோஷப்படக்கூடியவன் கிடையாது அவன். நம் மீது இறக்கம் வைத்திருக்கவன், நம் மீது பாசம் வைத்திருக்கவன் ஏன் நமக்கு மாற்றத்தை உருவாக்கவில்லை? ஏன் தரல? ஒரு கேள்வி இருக்குதுல, ஏப்பா என்னுடைய கஷ்டம் போகல? நம்முடைய கஷ்டம் போக வேண்டும் என்றால், நம்முடைய நஷ்டங்கள் நம் இறைவனிடத்தில் இறைஞ்சக்கூடியது மாற வேண்டும் என்றால் சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டும். மார்க்கம் சொல்லுது. ஒண்ணு தவக்கல், அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். ரப்பு தருவான், என் ரப்பு மாற்றுவான், என் ரப்பை என் மீது அன்பு செலுத்தக்கூடியவன், என் ரப்பை என் மீது கருணை செலுத்தக்கூடியவன், என்னை பார்க்கிறான், என்னை கண்காணிக்கிறான், எனக்கு தருவான் அப்படிங்கிற உறுதியான எண்ணம் நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், பத்ர் காலத்துல நீங்கள் தாழ்ந்த நிலையில் இருந்த போது அல்லாஹ் பத்ர் காலத்தில் உங்களுக்கு உதவி செய்தான். ரொம்ப கஷ்டமான சூழல்ல, நெருக்கடியில இருந்தீங்க, அப்ப அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் அப்படி அந்த மக்களை பார்த்து சொல்றான். எல்லா மனிதருக்கும் அல்லாஹ் உதவி செய்வான், உங்களுடைய துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்குவான். பொறுமையா இருக்கிறார், அல்லாஹ் மீது நம்பிக்கை செலுத்த வேண்டும். இரண்டாவதாக பொறுமையாக இருக்க வேண்டும். திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயத்துடைய 214வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு, மரணித்து விட்டவர்களுக்கு ஏற்பட்டது போல் உங்களுக்கு ஏற்படாமல் சொர்க்கத்தில் நுழையலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? எந்த கஷ்டமும் உங்களுக்கு தராம, எந்த நஷ்டமும் தராம உங்களுக்கு சொர்க்கத்தை தூக்கி கொடுத்ததுக்குள்ள போப்பா என்று உங்களுக்கு சொல்லணும் என்று நினைக்கிறீங்களா? அவர்களுக்கு வறுமை வந்தது, துன்பம் வந்தது, அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வின் உதவி எங்களுக்கு எப்போது வரும் என்று இறை தூதர்களும் அவர்களோடு இருந்த மக்களும் அப்படி கூறுற அளவுக்கு, வெளியே சொல்ற அளவுக்கு அழைக்கப்பட்டார்கள். கவனத்தில் கொள்க, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் உதவி அருகிலேயே உள்ளது. அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்க, அவன் நச்சையும் தருவான் என்று பொறுமையாக இருங்க. அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது. திருமறை குர்ஆன் எங்கும் பல்வேறு வரலாறுகளை சொல்றான். பலர் கஷ்டங்களிலும் துயரங்களிலும் துன்பங்களிலும் இருந்தாங்க. யார் அல்லாஹ்வை சார்ந்து பொறுமையாக நம்பிக்கை வைத்து இருந்தாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்தது, வெற்றி வந்தது என்ற வரலாறுகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப முதலாவதாக நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும், அதே நேரத்தில் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வஸ்தைனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், பொறுமையின் மூலமும் தொழுகையின் மூலமும் அல்லாஹ்விற்கு உதவி தேடுங்கள். பணிவுடைய மக்களை தவிர மற்றவங்களுக்கு எல்லாரும் கஷ்டமா இருக்கு.
அல்லாஹ் எனக்கு உதவி செய்யணும், என் கஷ்டத்தை போக்கணும், நஷ்டத்தை போக்கணும்னு கேட்கிறோம். பொறுமையா நம்மளால இருக்க முடியல. அல்லாஹ்வுக்கு உண்டான தொழுகையை நிறைவேற்ற நம்மால் முடியல. நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வேண்டும் என்றால் பொறுமையாக இருங்கள், தொழுகையோடு இருங்கள், அல்லாஹ்விடத்தில் தொழுது பிரார்த்தனை செய்யுங்கள். இப்படி அல்லாஹ் சொல்றான். நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி, நம்முடைய துயரங்கள் கஷ்டங்கள் நீங்கவில்லை, அல்லாஹ்வுடைய உதவி வரல அப்படிங்கிற சிந்தனை இருந்தால் நம்மிடத்தில் ஏதாவது கோளாறு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புறத்துல. இன்னொரு புறத்துல சிந்தித்து பாருங்க. பொதுவா நம்ம எதை அல்லாஹ்வுடைய உதவி என்று நினைக்கிறோம்னா காசு, பணம், பொருளாதாரம், ஆடம்பரமான வாழ்க்கை, வசதி, வாய்ப்பு. இது பிறருக்கு கிடைத்திருக்கிறது, அல்லாஹ் உதவி செய்து விட்டான். எனக்கு கிடைக்கல, எனக்கு கஷ்டமா இருக்குது, அல்லாஹ் உதவி செய்யலேன்னு நினைக்கிறோம். அதை தாண்டி பல விஷயங்கள் அல்லாஹ்வுடைய உதவி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல், அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் வாழ முடியாது. அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு வழியில உதவி செய்து கொண்டே தான் இருக்கிறான். அவனுடைய கருணையை நம்ம மீது பொழிந்து கொண்டே தான் இருக்கிறான். அவனுடைய அன்புல நம்மை அரவணைத்துக் கொண்டே தான் இருக்கிறான். சொன்னேன்ல முன்னாடி ஆரம்பத்துல, ஒவ்வொரு நாளும் பத்திரிகையை புரட்டினால் குடும்பத்தோடு அங்கே மரணம், இங்கே மரணம். நின்னுக்கிட்டு இருக்க வண்டியில எவனால இடிச்சு சாவானா? சாவுறா. நல்லா இருக்கிற சுவர் விடிந்து அவருடைய தலையில விழுது மரணிக்கிறார்கள். நம்மை அல்லாஹ் ஆரோக்கியமாக வாழ செய்து கொண்டிருக்கிறான். அதுவே அல்லாஹ்வுடைய உதவிங்க. கண்ணு முன்னாடி குடும்பத்தார் மரணித்து விட்டு யாராவது ஒருவர் தப்பித்து அவர் புலம்பக்கூடியதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் வைரல் கண்டென்ட் பத்திரிகையாளர்கள் அப்படியே வீடியோ எடுத்து செய்தியில போடுறான். வண்டி ஓட்டிட்டு போனவர் மாத்திரம் தப்பிக்கிறார், குடும்பத்துல மற்றவங்க எல்லாம் மரணித்து கிடக்கிறாங்க. கற்பனை செய்து பார்க்க முடியாதுங்க. என்னுடைய ரப்ப என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி என்னுடைய குழந்தையும் என்னுடைய குடும்பத்தையும் கண்குளிர்ச்சியாக வைத்திருக்கிறான். இதெல்லாம் வேற என்னங்க வேணும்? வீட்டுக்கு போனா மனைவி வர்றாங்க, குழந்தைய ஓடி வந்து அரவணைக்கிறாங்க. பெருத அருள் இல்லையா? அடே தர்பூசணி சாப்பிட்டா மரணிக்கிறான்ற செய்தியை பார்க்கிறோம் குடும்பத்தோட. ஒரே ஒரு குழந்தை, தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை, தன்னுடைய அக்கா மரணித்து கிடப்பதை எல்லாம் பார்த்து விட்டு என்னை காப்பாற்ற முடியலையே, யாராவது காப்பாற்ற மாட்டீங்களான்னு துடித்து ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போற வழியில இறங்கி மரணிக்கிறார். நம்ம எல்லாம் நல்லா வச்சிருக்காங்க. என்ன அல்லாஹ்வுடைய உதவி இல்லைன்னு நினைக்கிறோம் நம்ம? எத்தனை விஷயங்கள் ஆய்வு சொன்னல, பிரசவத்தின் போது மரணிக்கக்கூடிய விழுக்காடு ஏறிக்கொண்டே இருக்கிறது, உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 800 தாய்மார்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறாங்க பிரசவ வலியில. முன்னாடி ஒரு கணக்கெடுத்து சொன்னான், வலிய ஒரு அளவுல அளந்தாங்க, டால் என்ற அளவு. இப்ப எல்லாம் அதெல்லாம் தூக்கிட்டாங்க, இப்ப அதெல்லாம் மருத்துவத்துல கிடையாது. அது ஒரு காலத்துல இருந்தது. டால் என்ற அளவுல ஒவ்வொரு வலிக்கும் ஒரு அளவு வைத்திருந்தான். சராசரி தோராயமா தான் சொல்ல முடியும், இந்த வலியுடைய அளவை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. மருத்துவ உலகம் டால் என்ற அளவுல 1 ல இருந்து 20 வரைக்கும் வலியை சொல்றான். ஒரு எலும்பு முறிந்தால், திடீர்னு ஒரு எலும்பு முறிஞ்சிருச்சு, எவ்வளவு வலி ஏற்படும்? அந்த வலியுடைய அளவு ஒரு 7 டால் அவ்வளவுதான் வரும், அதிகபட்சம் 10. ஒரு மனிதன் 10 ல இருந்து 12 டால் அளவுக்கு தான் வலியை உணர முடியும், தாங்க முடியும். 12 தாண்டி 13 போயிருச்சுன்னா மரணிச்சிடும். ஆண்களால கூட தாங்க முடியாது. பிரசவ வலி ஆரம்பிக்கும் பொழுது 3 ல இருந்து 5 டால் வலி ஆரம்பிக்கிறது. போக போக 6, 7, 10, 12, 20 வரைக்கும் சில பெண்களுக்கு அந்த வலியுடைய அளவு போகுதுன்னு அன்றைக்கு சொன்னார்கள். இன்றைக்கு பெயின் ஸ்கேல் என்ற ஒரு அளவு வச்சிருக்காங்க. அந்த டாலை தூக்கிட்டாங்க, பெயின் ஸ்கேல் 1 ல இருந்து 10 வரைக்கும் சொல்றாங்க. 3 தான் அதிகபட்ச வலி, 5ங்கிறது தாங்க முடியாத வலி, துடிதுடிச்சு போயிடுவோம். பெண்கள் 10 வரைக்கும் அந்த வலியை உணர்றாங்க பெயின் ஸ்கேல்ல. இந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது 10 வரைக்கும் அந்த வலியை உணர்றாங்க. அந்த வலியில தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த வலியை தாங்க முடியாமல் 800 தாய்மார்கள் ஒவ்வொரு நாளும் மரணிக்கிறாங்க. என்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது என்னுடைய மனைவி மரணித்திருந்தால் என்னுடைய குழந்தை நான் எப்படி வளர்த்திருப்பேன்? கற்பனை செய்ய முடியலைங்க என்னால. அல்லாஹ்வுடைய அருள் இல்லையாங்க? அல்லாஹ்வுடைய அன்பு இல்லையாங்க? கண்ணு முன்னாடி ஒரு நாளைக்கு 800 பேர் இறக்குறாங்க, குழந்தையை பெற்றெடுத்து கீழே போட்டுட்டு அதை வளர்ப்பதற்கு வழி தெரியவில்லை.
எனக்கு அல்லாஹ் நல்ல குழந்தையை ஆரோக்கியமா கொடுத்தா, என்னுடைய மனைவி பெற்றெடுத்தார், நல்லா வளர்க்கிறார். பெண்களுடைய சிந்தித்து பாருங்க, ரப்பு உங்களை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறான். கண்ணு கலங்குங்க. என் கண்ணு முன்னாடி என்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் போது என்னுடைய உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த குழந்தை நிலை என்ன ஆகும்? அத்தனை நாளை எப்படி வளர்க்க முடியும்? யார் அதுக்கு பால் கொடுப்பா? யார் அதை எறும்பு கடிக்காமல் பாதுகாப்பா? ஒருவேளை தாய் மரணித்திருந்தால், ஒருவேளை குழந்தை மரணித்திருந்தால் அதனுடைய வலியும் வேதனை எவ்வளவு? பாதுகாத்து வச்சிருக்காங்க. எல்லாத்திலையும் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறான். ரப்பு அவ்வளவு கருணை மிக்கவன், அடியார்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவன், அடியார்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவன். என்ன நமக்கு உதவி செய்யல? உணவுக்கு வழி இல்லாம எத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல செழிப்பான பூமி பாலஸ்தீனம். இன்றைக்கு அடுத்த நேரம் உணவுக்கு வழி இல்லாமல் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன நமக்கு உதவி வைத்து விட்டான் அல்லாஹ்? எல்லா வழியிலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்து கொண்டேதான் இருக்கிறான். இன்னும் சில தகவல்களை இரண்டாவது வரையில் அறிந்து கொள்ளும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சிறுகதையாக நாளிதழ்ல பதிவு செய்திருந்தாங்க. பிறகு சமூக வலைத்தளங்கள்ல பேர்கள் மாற்றப்பட்டு நிறைய பரவி கொண்டே இருந்தது. ஒரு மனித வாழ்வுடைய யதார்த்தம். மார்க்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு உப்பர் ஓட்டக்கூடிய டிரைவர், அவருக்கு இரவு நேரத்துல ஒரு ஆர்டர் வருது, ஒரு இடத்துல போய் பிக்கப் பண்ணணும். ஒரு 2 மணி வாக்கில் வருதுன்னு வைங்க. ஏரியா பார்த்தா அவுட்டோரா இருக்குது, அங்க போய் பிக்கப் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறார். சரி போகலாம் அப்படின்னு போறாரு. அங்க ஒரு வயது முதிர்ந்தவர் வர்றார். அவர் இங்க இருந்து ஆஸ்பத்திரிக்கு புக் பண்றாரு. ஒரு புற்றுநோய் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனைக்கு புக் பண்றாரு. அவரிடத்துல சொல்றாரு, எனக்கு சில ஆசைகள் இருக்கிறது, அங்கெல்லாம் போகணும், என்னை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு கடைசியா ஆஸ்பத்திரி போக முடியுமா? அவர் சொல்றாரு, சரிங்க, இல்ல அப்படியெல்லாம் பண்ண முடியாது, உப்பர்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கிறீங்க, இங்க இருந்து அங்க வரைக்கும் தான் பிக்கப் பண்ண முடியும், வேற பண்ண முடியாது. அப்படி பண்ணா எனக்கு ப்ராப்ளம் ஆகும், உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும், அப்படி பண்ண முடியாது. இல்ல உங்களுக்கு $500 பணம் தரேன், சராசரியாக 50,000 ரூபாய். சரி, $500 தராருன்னு உப்பர் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு நீங்க எங்க போகணுமோ சொல்லுங்க, உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. வயது முதிர்ந்த ஒருத்தவர் சொல்லும் போதே சொல்றாரு, உங்களுக்கு $500 $50,000 ரூபாய் ஏறத்தால உங்க கையில தந்துருவேன். ஆனா நான் எங்க போனாலும் என்ன கேள்வின்னு கேட்கக்கூடாது, ஏன் போறீங்கன்னு கேட்கக்கூடாது, எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, சொல்றதை மட்டும் நீங்க செய்தால் போதும், இறுதியா அந்த ஆஸ்பத்திரியில இறக்கி விட்டுருங்க அப்படின்னு. நேர போறாரு. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகணும், அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போக சொல்றாரு. விடிஞ்சிருச்சு, காலையில போறாங்க. போய் ஒரு பள்ளிக்கூடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறார், பார்த்துட்டு இருக்கிறாரு. பிறகு திரும்ப ஒரு காஃபி ஷாப்புக்கு போக சொல்றாரு. அங்க போறாரு, போய் உட்கார்றாரு. இவர் எங்கேயுமே கேள்வி எதுவுமே கேட்கல, ஏன்னா பெரிய தொகை 50,000 ரூபாய் வருது இல்ல, ஒரு நாளைக்கு ஓட்டினா அவ்வளோ ஓட்ட முடியாது. போய் இறக்கி விடுறாரு. ஒரு டேபிள்ல, குறிப்பிட்ட டேபிள்ல போய் உட்கார்றாரு. ஒரு காஃபி ஆர்டர் பண்றாரு. வருது, ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் காருக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்துட்டு ரொம்ப நேரம் அங்கேயே அமர்ந்து இருக்கிறார். பிறகு அழுதுகிட்ட அந்த காஃபி அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சு வந்துடுறாரு. வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போக சொல்றாரு, ஒரு கபர்ஸ்தானுக்கு. அங்க போங்கிறாரு. அங்க கொண்டு போய் அந்த காஃபி அவர் குடிக்கல, வந்துட்டாரு. இவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஏன் இப்படி வித்தியாசமா பண்றாரு, யாருமே இல்லாத ஒரு கிராமத்துல ஒரு பழைய வீட்டுக்குள்ள போறாரு, கொஞ்ச நேரம் உட்காராரு, யாருமே இல்ல, திரும்ப வந்துடுறாரு. ஒரு காஃபி ஷாப்புக்கு போறாரு, காஃபி ஆர்டர் பண்ணாரு, குடிக்கல, அழுதுறாரு, திரும்ப வந்துடுறாரு. திரும்ப இறுதியாக ஒரு கபர்ஸ்தானுக்கு போக சொல்றாரு. அங்க போய் கொஞ்ச நேரம் போய் ஒரு இடத்துல நிக்கிறாரு, அழுகிறாரு. திரும்ப கார்ல ஏறாரு. அப்ப இவர் எதுவுமே கேட்டா இவர் பணம் தர மாட்டாருங்கிறதுனால அமைதியா இருந்தாரு. இறுதியாக ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக சொல்றாரு, புற்றுநோய் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரி கிட்ட வந்துட்டு சொல்றாரு, மார்க்கஸ், நீங்க இருந்த நல்ல மனிதர், நான் சொன்னதை கடைபிடிச்சீங்க, எல்லா இடத்துலயும் பொறுமையா இருந்தீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, என்னிடத்துல எந்த கேள்வியும் கேட்கல. நான் இப்ப என்னன்னு உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். நான் இளமை பருவத்துல சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருந்தது. பணத்தின் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தேன் ஒரு கட்டம் வரைக்கும். மனிதர்கள் யாரையும் நான் மதிக்கல, யார் மீதும் அன்பு செலுத்தல. அப்படியே என்னுடைய வாழ்க்கை பயணம் போயிட்டு இருந்துச்சு. இறுதியா ஒரு வீட்டுக்கு போனத முதல்ல, அதுதான் நான் பிறந்து வளர்ந்த வீடு, அதை பார்க்க வேண்டும் என்ற நிலை வந்தது. அதுக்காக போய் பார்த்தேன். இப்போது எனக்கு கேன்சர் 4வது ஸ்டேஜ் வந்துருச்சு, இன்னும் சில நாட்கள் மரணிக்க போறேன்னு சொல்லிட்டாங்க.
வீட்டில் தனியாக இருக்கக்கூடாது, ஆஸ்பத்திரி வரணும்ட்டாங்க. அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன். இரண்டாவது ஒரு காஃபி ஷாப் போனோம்ல, அங்கே என்னுடைய மனைவியை நான் முதலாவது அங்கே சந்தித்து, அங்கே தான் நாங்கள் அதிகமாக போய் உட்காருவோம், பேசுவோம். அதனால நினைவுக்காக அங்கே போய் உட்கார்ந்தேன். அதுக்கடுத்து ஒரு கபிரிஸ்தான் போனேன். அங்கே தான் என்னுடைய மனைவி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதை போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது நிஜ வரலாறு என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. பிறகு சொல்றார், இன்றைக்கு என்னிடத்தில் பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, என் மனைவி மரணித்து விட்டார், என்னுடைய பிள்ளைகள் விட்டுட்டு போயிட்டாங்க, சொந்த பந்தம் உறவினர் யாரும் இல்லை, இன்றைக்குன்னு எனக்கு மரணித்து விட்டால் கூட்டிட்டு போக கூட யாரும் இல்லை, இந்த ஆஸ்பத்திரி மாத்திரம் அப்படின்னு சொல்றாரு. பெரிய ஒரு கதை அப்படின்னு தொடர்ச்சியா வருது. பிறகு இவர் போய் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறார். 4வது நாள் அவர் மரணித்து விட்டார். மரண தருவாய் வரைக்கும் கூட வர்றாரு, பணம் வேணான்ட்டாரு அப்படின்னு செய்தி வருது. இதான் மனிதனுடைய வாழ்வுடைய யதார்த்தம். புரிந்து கொள்ள வேண்டும். எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அது நமக்கு பயன் தர பயன் தரக்கூடியதை நோக்கி ஓட வேண்டும். அது ஒரு விஷயம். அதே போல இறைவன் திருமறை குர்ஆன்ல 47வது அத்தியாயத்துடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவினால் உங்களுக்கு அல்லாஹ் உதவுவான். அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு வேணும், என்னுடைய கஷ்டம் போகணும், என்னுடைய நஷ்டம் போகணும், என்னுடைய வாழ்வு செழிப்பாகணும், நல்ல மாதிரி நான் வாழணும் என்றெல்லாம் ஆசைப்படுறோம். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும் என்று கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் என்ன, நாம் என்ன உதவி செய்திருக்கிறோம்? திருப்பி அல்லாஹ் கேட்டால் என்ன பதில் இருக்கிறது? தப்சீர் இப்னு கஸீர் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க இந்த வசனத்திற்கு. அல்லாஹ்வுடைய உதவி என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஆதரிப்பது, அவன் எதையெல்லாம் சொன்னானோ அதையெல்லாம் கட்டுப்பட்டு நடப்பது, அவனுக்கான தொழுகையை சரியாக நிலைநாட்டுவது. அல்லாஹ்வுக்கு நம்ம எந்த உதவி செய்ய மாட்டோம். எனக்கு மாத்திரம் என்னுடைய ரப்பு உதவி செய்யணும்னா எப்படி செய்வான்? அந்த ஒரு பிரச்சனை இருக்குதுங்க நம்ம இடத்துல. எல்லா வழியிலும் எனக்கு உதவி வேண்டும் என்றால் நம்ம சரியா இருக்கிறோமா? நம்ம இடத்துல ஏதாவது ஓட்டை இருக்கிறதா? ஏன் என்னுடைய ரப்புடைய உதவி எனக்கு கிடைக்கல? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி தப்சீர் தபரி அவங்க சொல்றாங்க, இது ஒரு நிபந்தனையான வசனம். என்ன நிபந்தனை? நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நம்ம கண்ணு முன்னாடி என்னுடைய அம்மாவை பற்றி ஒருத்தர் தப்பா பேசிட்டாரு வைங்க, ரோசம் கொப்பளிக்குது, கோபப்படுறோம். மனைவியை பற்றி பேசிட்டா ரோசம் வருது, கொப்பளிக்கிறோம், கோபப்படுறோம், அடிக்க போறோம். இறைவனை பற்றி நம்ம கண்ணு முன்னாடி இழிவாக பேசப்படுது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் தான் அறிவுக்கு எதை வேண்டாலும் மன்னிப்பான், இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். செய்தாங்க. அல்லாஹ்வுக்கு அவனுக்கு எந்த போட்டியும் இல்லை. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு தான் கேட்கல, மனிதனை விட நான் பெரியவன் அப்படின்னு தான் சொன்னான். அதவே அல்லாஹ்னால பொறுத்துக் கொள்ள முடியல, தாங்கிக் கொள்ள முடியல. நீ இங்க பெருமை அடிக்க கூடாது, பெருமை என்னுடைய ஆடை, எனக்கு சொந்தமானது, நீ போன சைத்தான விரட்டினால. கண்ணு முன்னாடி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கப்படுது, வணக்க வழிபாடுல மாற்று செய்யப்படுது, இறை பள்ளி வாசல்களில் இழுக்குப்படுத்தப்படுது. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறவங்க, எதை எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறவங்க, இறைவனுக்கு எதிராக எத்தனையோ அனாச்சாரங்கள் நிகழ்த்தப்படுது. வாயால கூட கண்டிக்க மாட்டேங்கிறீங்க, 4 பேருக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க. எப்படி அல்லாஹ்வுடைய உதவி நம்ம இடத்துல வரும்? அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன செய்து விட்டோம்? கத் அஃப்லஹ மன் தஸக்கா, தன்னை தானே யார் திருத்திக் கொள்றாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றால் என்னிடத்திலே நான் கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். என்னுடைய இறைவன் நாளாவரவும் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான், நாளாவரவும் கருணை செய்து கொண்டிருக்கிறான், என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், எனக்கு அளப்பரிய அருள் செய்து கொண்டிருக்கிறான். என்னுடைய ரப்புக்கு நான் ஒழுங்கா எதையுமே செய்வதில்லை, தொழுகையை கூட சரியா செய்யறதில்லை. நம்மை நாமே பரிசோதனை செய்து திருத்திக் கொண்டால் நிச்சயம் வெற்றி பெறுவோம். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அது ரொம்ப பக்கத்துல தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட உதவி பெறக்கூடிய மக்களாகவும் நம்முடைய வாழ்வை திருத்தி சரியான வழியில் வாழக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவாராக என்ற பிரார்த்தனை என்னுடைய ஜும்மா ஒரே நிறைவு செய்கின்றது. குழந்தைய முன்னாடி போக சொல்லுங்க.